சார், என் பேர் மஹிமா, விஸ்காம். நீங்கள் 1995 முறைமாமன் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2025 கேங்கஸ் படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 1995 இருந்த சுந்தர் சி சாருக்கும் இப்போ 2025 இருக்க சுந்தர் சி சாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது அப்போ மொட்டை அடிக்காம இருந்தாரு, இப்போ மொட்டை அடிச்சிருக்காரு முருகன் கோயிலில் போய். நான் சும்மா ஜாலியாக சொன்னம்மா, இது முருகன் கோயிலுக்கு அடிச்ச மொட்டமா இந்த படத்துக்காக சொல்லிட்டு இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அப்போ ஒரு படம் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பயம், பதட்டம், டென்ஷன் இருந்துச்சோ அதே பயம், பதட்டம், டென்ஷனே வந்து இப்பவும் இருக்கு. அடுத்த வாரம் இந்நேரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படம். ஸோ அந்த பயம் எப்பவும் இருக்கு. பண்ற வேலையில் அந்த பயம், பதட்டம் இருந்தால் நம்மளோட வெற்றி தேவதை நம்மளுக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது என் நம்பிக்கை. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதே சுந்தர் தான். தேங்க்யூ சார். சூப்பர். அந்த பீதி இருந்துகிட்டே தான் இருக்கு. சாம்பிளே பயங்கரமா இருந்ததுல. ஆமா, அற்புதமான கேள்வி. கத்துக்கிற தலைவரே அடுத்து வாங்க. ஹாய் சார், ஐம் ஜெயசூர்யா ஃப்ரம் செகண்ட் இயர் அனிமேஷன். என் क्वेश्चन வந்து சுந்தர் சி சாருக்கு. சார், நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் நீங்க பார்த்த வியந்த விஷயம் என்ன சார்? ரெண்டு பேர்ட்டையும் இப்போ வியந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க். அதாவது ஒரு கதை பேசினோடனே நிறைய பேர் வந்து ஓகே, நிறைய பேர் நான் சினிமாவில் பார்க்குறேன், முதல் படம் கிடைச்சோடனே லைஃப் செட்டில்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இந்த ஒரு படத்தில் பொன்னம்பல டைலாக் இருக்கணும், முதல்ல வீடு கட்டணும்னா குழியை தோண்டணும், மண்ணை போடணும், சிமெண்ட்டை பூசணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட உழைப்பு இருக்கு. ரஜினி சார், கமல் சார் ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஷார்ட் எடுக்க ஒரு வரைக்கும் அது இம்ப்ரவைசேஷன், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை தவிர வேற எந்த வித பேச்சு இருக்காது. அந்த படம் ஆரம்பிச்சு முடிக்கிற ஒரு 6 மாசத்துக்கு 9 மாசம் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவங்க தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே அந்த படத்தை பற்றி தான். ஒவ்வொரு நிமிஷம் அந்த படத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது சினிமா மேக்கிங் மட்டும் இல்லை, நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்ல எந்த வேலையை பண்ணாலும் அதில் சின்சியர் டு த கோரா ஒர்க் பண்ணுங்கிறது வந்து அவங்க எனக்கு கொடுத்துட்ட பாடம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வி மூலமா அதை நானும் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர்ப்பா. ஐயோ, கிரைம் ரேட் ஏறிட்டே இருக்கு. நல்ல நல்ல கேள்விகளா கேக்குறாங்க. சரிடா, பேமெண்ட் வராது. ஹலோ சார், என் பேர் பிரியங்கா. நான் 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். உங்க குருநாதர் டைரக்டர் மணிவண்ணன் சார் கிட்ட நீங்க கடைபிடிச்ச விஷயம், அதை இப்போ இந்த கேங்கஸ் படம் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அது என்ன விஷயம் சார்? மணிவண்ணன் சார்ட்டு நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். ரொம்ப ஃபேமஸாக கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். முடியாததுங்கிறது எதுவுமே இல்லைங்கிறது. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான். அது யாராச்சும் ஒருத்தவங்க தெரியல, கேட்காத பட்சத்தில் சின்னதாக யூஸ் ஆகும். ஒரு புதுசாக வந்த உதவி இயக்குனர் மணிவண்ணன் சார் யூனிட்டில் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் கிரியேட்டிவ் விளையாண்டு இருக்கோம் டிஸ்கஷனில். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிவண்ணன் சார் கூப்பிட்டார், வாடா விளையாடலாம், வாடா விளையாடுன்ட்டு. இல்லை, அவருக்கு ரொம்ப இது என்னடா நம்ம டைரக்ஷன் பண்ண வந்தோம், நம்மளை போய் உட்காந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றாங்களேன்ட்டு. அப்போ வந்து அவர் சொன்னார், சார் இல்லை சார் கிரிக்கெட் வராது அப்படின்னு சொன்னார் அந்த டைரக்டர், அந்த உதவி இயக்குனர். அப்போ மணிவண்ணன் சார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஏண்டா அப்போ டைரக்ஷன் மட்டும் குலத்தொழிலா, பிறக்கும் போது எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சாரான்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் முடியும். ஸோ அதுதான் வந்து நான் ஒரு இயக்குனராகி, ப்ரொடியூசராகி, நடிகராகி, டிஸ்ட்ரிபியூட்டராகி, ஏன் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள்ல ஒரு விஷயம். தேங்க்யூ சார். சூப்பர்மா. சார், என் கொஸ்டின் உங்களுக்கு தான். சுந்தர்சி சார், என் பேர் நோயல், ஃபிலிம் டெக் ஃபைனல் இயர். ஸோ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள், பல நடிகர்கள், பல இயக்குநர்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இல்லை அன்பேசிவ மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? கையில் 10 விரல் இருக்கு, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் டெய்லி சக்கரை பொங்கலே சாப்பிட்ருந்தாலும் தகட்டும், காரமே சாப்பிட்ருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லா டைப் ஆஃப் படங்கள் வரும். சினிமாங்கிறது வந்து எல்லாமே, அது கமர்ஷியல் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படங்கள் இருக்கட்டும். எல்லா டைப் ஆஃப் படங்கள் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா படமும் காமெடியாக வந்தாலும் போர் அடிக்கும், எல்லாமே சீரியஸாக வந்தாலும் போர் அடிக்கும். ஸோ அடுத்த கட்டத்தை நகரத்தை கொண்டு போகிறதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல படங்களாக இருக்கணும், நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும். லைக் கேங்கஸ், ஐ ஹோப் ஸோ. கண்டிப்பாக. எஸ். அடுத்து என்னோட क्वेश्चन சுந்தர் சி சாருக்கு. நாங்கள் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து 3rd இயர் MBBS. சார், இது ஒரு ரேபிட், அது மட்டும் தான் சொன்னியாம்மா, கொஸ்டின் கேட்கலையா? நீங்க கேட்பீங்க. சார், இது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சார். உங்கள் படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் பேரை நான் சொல்லுவேன், நீங்கள் அவங்கள பற்றி டக்குன்னு 1 லைன் மட்டும் சொல்லுங்கள். உள்ளத்தை அள்ளித்தா நவரச நாயகன் கார்த்திக் சார் பற்றி சொல்லுங்கள். என்னோட மூத்த அண்ணன்
ஷாமர் அதோட பெட்டரா எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்ட். நீ ஒரு வார்த்தையில தான் சொல்ல சொன்னீங்க, ஒரு வரி இல்ல அவங்க ஒரு வரியில கேட்பாங்க, நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணுமா? அது ரூல்ஸ் மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? சரி. அன்பே சிவம் ஆக்டர் மேடி சார் பத்தி. மேடி அறிவுஜீவின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஆர்வமான நடிகர். கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு சின்ன கமல் சார் மாதிரி சொல்லலாம். எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், வெரி நைஸ் ஃபெலோ அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். வந்தா ராஜாவா தான் வருவேன். எங்க எஸ்டிஆர் பத்தி சொல்லுங்க. ஆஹா, எஸ் எஸ்டிஆர் ஆக்சுவலாக சகலகலா வல்லவன் சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் என்னன்னா யாருமே இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் சொல்லலாம், கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு நான் அவர்கிட்ட பேசி. கேங்கஸ் ட்ரெய்லர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அதுவும் வடிவேல் அண்ணனை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகி, ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், பிரம்மாவாக பண்ணியிருந்தாரு, அண்ணன் சொல்லுங்கலாம் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட பவர் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, மறுபடியும் காட்டுக்கு வாங்க, களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இஸ் ஒன் ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்கிறது ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங், சின்சியர் டு த ஃபேன் கோர். மதகஜ ராஜா விஷால் சார் பத்தி. விஷால் என் கூட பிறக்காத தம்பி. எங்களுக்கு ரெண்டு அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன். இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. 12 வருஷத்துக்கு அப்புறம் மதகஜ ராஜா ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம், நான் பட்ட சந்தோஷம், அதுக்கெல்லாம் காரணமான ஒரு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏசிஎஸ் சார், அருண் சார் அண்ட் மதன் சார். ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார்வாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னை தேடி தல அஜித் சார் பத்தி சொல்லுங்க. அவரு தான், நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலையாக உருவாகலை. அப்கமிங்கில் இருந்துட்டு தலைக்கான அந்த உருவாக்கத்தில் இருந்தார். பட் நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தை தான், இந்த ஹார்ட் ஒர்க். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார். அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மளாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை கேஷில் நடப்போம். அவருக்கு என்னென்னா அப்போ உடம்பு பேக் போன் சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சிருக்கோன்ட்டு. அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்துலையும் இவ்வளோ மக்கள் அன்போட கொண்டது உயரத்தில் வச்சிருக்கு. வைகை புயல் வடிவேல் சார் பத்தி சொல்லுங்க. வைகை புயல் வடிவேல் நிறைய இந்த படத்துலேயே நான் சொல்லுவேன். அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் தாங்களே, நான் அவர்கிட்ட தான் 20 வருஷமா ட்ராவல். எங்களோட முதல் படம் வந்து 2003 ஆரம்பித்தோம், 2003-4. கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து நாங்கள் எங்களோட கண்ட்ரி ட்ராவல் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அவர் பார்த்து நான் வேந்துட்டு இருக்கேன், அதிசயப்பட்டு இருக்கேன். ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டாக கூட இருக்கும், ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னன்ட்டு, அதை பார்க்கணும். அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்ட்னு சொன்ன நடிப்பில் வந்து வடிவேலில் தான். ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு 10% யோசிச்சு, வடிவேலில் இருந்தாருன்னா 10% யோசிச்சா போதும், மீதி 90% வந்து அவர் நடிப்பில் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஸோ இஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்குன்னு சொல்லலாம். லெஜெண்ட். அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நடிப்பில் ஆக்சுவலாக வந்து நான் தான் அவருக்கு சொல்லுவேன், அவர்லாம் வந்து இன்னும் பல 100 வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு. இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் அப்படி ரசிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டராக இல்லை, நான் ரசிகனாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன வருத்தம்னா, அண்ணன் நடுவில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு. அந்த கேப்பில் வந்துருந்தா இன்னைக்கு எத்தனை படம், எவ்வளோ காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும் தமிழில், நம்மளாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு போட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து அண்ணன் டைலாக் தான் சொல்லணும், சிங்கம் மறுபடியும் களத்தில் இறங்கிருச்சு அப்படின்னு வரணும். சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து நீங்க யாருக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் 2 பேரையும் பார்க்கணும், எனக்கு எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன கொஷின் கேட்க வந்தோடனே மறந்துருச்சு. ஆக்சுவலாக 2 பேருமே செம மாசாக இருக்கீங்க சார், செம மாசாக இருக்கீங்க 2 பேருமே. இல்லை சார், உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் லைட்டாக கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். தட்ஸ் இட். கொஸ்டின் யாரும் வந்துருச்சாமா? யா வந்துருச்சு. சார் இந்த கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ், ஷாருக் கான் அண்ட்
நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட்றாங்க. அதே டைமில் சஞ்சய் லீலா பன்சாலி, ஸ்டீஃபன்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கேமரான் இவங்க எல்லாரும் அவங்களோட படத்தில் உங்களை ஹீரோவை ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க. ஆனால் கால் ஷீட் ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? நடிப்பா இயக்கமா? நடிப்பு வந்து பஞ்சத்துக்கு பண்றது, டைரக்ஷனை விருப்பத்துக்கு பண்றது. ஸோ எனி கிவன் டைம் வந்து என்னோட சாய்ஸ் வந்து டைரக்ஷன் தான். ஐ வாண்ட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ஆனால் ஐ மாஸ்டர் ஆஃப் ஒன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது டைரக்ஷன். ஸோ ஆல்வேஸ் ஐ சூஸ் மை டைரக்ஷன் ஆர் எனிதிங். சூப்பர். அடுத்து யார் என்ன கேட்க போறீங்க? ஹாய் சார், நான் யதீஸ்வர், ஃபர்ஸ்ட் இயர் MBA படிக்கிறேன். எங்கள் குஷ்மா கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டு மருமகள் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து டைரக்டரா எங்கள் மேம் பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரு கணவரா எங்கள் மேம் பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? கேங்கஸ் மீட்டிங்ல வந்து தம்பி குடும்ப கதையை கேட்டுட்டு இருக்கீங்களே. இந்த இந்த படத்தை விட்டு மேட்டர் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. அது நம்ம இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டா இன்னும் நல்லா இது கரெக்டா இருக்கும். சூப்பர். பட் உனக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல வேற யாராச்சும் கேட்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கிறோம். அதேதான், இது கண்டிப்பா தனியா பேச வேண்டிய விஷயம். ஆமா, ஓகே. சூப்பர். இப்ப நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நபர் என்னமா சுந்தர் சி சார் ஒரு கேள்வி. நீங்க என்ன கேட்க போறீங்க? கேக்குறீங்க, கேளுங்க. ஹலோ சார், என் பேர் ஹரிணி ஜீவானந்தம், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபைனல் MBBS. டாக்டர் நான் தான். டாக்டர் 2 நாளா வயிறு சரியில்லை டாக்டர், கொஞ்சம் பார்த்து சத்தம் உடனே ஒரு ஏதாவது சரியில்லாம சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. இப்போ பாகுபலி, பத்மாவத் அண்ட் பொன்னியின் செல்வன் போல பிரம்மாண்டமான படங்கள் எங்க சுந்தர் சார் கிட்ட இருந்து நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அடுத்த வருஷம் கண்டிப்பா. கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு சில காரணம் தள்ளி போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா பிளானிங் பண்ணுவோம். Thank you சார். சூப்பர். ஓகே, அடுத்து எல்லாம் கேட்டிங்களா? வாங்க ஐயா. என்ன இந்த விழாக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க கேளுங்க. சார், என்னோட பேர் கிரண் செல்வன், நான் MSc விஸ்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆக்டரா, டைரக்டரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா, பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இது வந்து எந்த டைரக்டருக்கும் ஒரு டிலே. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது. அந்த பொறுப்பில் ஒரு பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும். ஏன்னா இவ்வளோ நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம படம் கொடுக்கும் பொழுது வேற ஒருத்தர் கதை சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் உண்மையாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஒரு பெரிய ஹீரோக்கள் பக்கம்லாம் நான் அவ்வளோவா போகிறதில்ல. காரணம் என்னென்னா, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமாக எடுக்கணும். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து 3 டைப் ஆஃப் டைரக்டர் சொல்லலாம். தனக்கு பிடித்தது எடுக்கிறவங்க, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க, ஹீரோவுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க. நான் வந்து 2வது வகை, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவன் நான். ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மீடியா எனக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம்.